ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்க சூப்பரா குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட்க்கும் லஞ்சுக்கு என்னென்ன சமையல் சமைச்சேன்னு சொல்லி பார்க்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சட்னி வந்து அம்மா கீழே அரைச்சுன்னு இருக்கிறாங்க. இது வந்து பாருங்க, சாதம் செஞ்சு வச்சிருக்கிறேன். எப்பயும் போல சாதம் வந்து குதிரையை வந்து வடிச்சு வச்சுட்டாங்க. பாருங்க, சூப்பரான சாதம். அடுத்ததா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை செஞ்சு வச்சிருக்காங்க. பாருங்க, சூப்பரான தோசை செஞ்சு வச்சிருக்கிறேன். சட்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததா என்னன்னா ரசங்க இது. பாருங்க, சூப்பரான ரசம் செஞ்சு வச்சிருக்கிறேன். ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த ரசம் சாப்பிடுறதுக்கு. அடுத்ததா வந்து வெண்டைக்காய் குழம்பு செஞ்சுக்கிறேங்க. பச்சை வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு செஞ்சுக்கிறேன் வெண்டைக்காய் குழம்பு. ரொம்ப வந்து குழம்பு மாதிரி செய்யாம கொஞ்சம் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. பூவரசிக்கு வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் கேட்டு வச்சுக்கிறா. இப்போ ரசத்தை மாத்திட்டாப்பா. அடுத்ததா வந்து பொரியல். பொரியல் வந்து என்னன்னா வாழைக்காய் பொரியல் செஞ்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த வாழைக்காய் பொரியல். வேக வச்சுட்டு தேங்காய் எல்லாம் திருவி போட்டு தக்காளி எல்லாம் போட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுதான் செஞ்சு வச்சிருக்கிறேன். இது வந்து கொஞ்சமா வந்து தக்காளி தொக்கு இருக்குங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கிறேன். இப்ப வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிடலாம். என்ன வேணும் உங்களுக்கு? தோசை. தோசை வேணுமாப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு? ஒண்ணு போதுமா ரெண்டா? உங்களுக்கு ரெண்டா? இப்ப வாங்க இதெல்லாம் தாங்க ரொம்ப சிம்பிளான சமையல். டேஸ்டா சமைச்சிட்டாங்க. குட்டீஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து போட்டு போயிட்டாங்க. தோசை தான் வந்து போட்டு வைக்கிறாங்க. லஞ்சுக்கு காலையிலேயே வந்து சாதம் வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட்டாங்க. இப்போ வாங்க பேக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டே வந்து லஞ்சுக்கோட பாக்ஸ் தாங்க வருது. சூப்பரான சாதம் தாங்க இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம். அடுத்ததா வந்து வாழைக்காய் பொரியல். சூப்பரா இருக்கு போகுது இந்த வாழைக்காய் பொரியல். கண்டிப்பா நீங்களும் வந்து இதே போல செஞ்சு பாருங்க. அஞ்சுக்கு வாழைக்காய்னா பிடிக்கும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன். அடுத்ததா சாதம். சாதம் கவினோட பாக்ஸுக்கும் சாதம் போட்டுக்கிறேன். அஞ்சு கவினுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம். இப்போ ரசம் போட்டுக்கிறேங்க. சன்னையோட பாக்ஸுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரசமே எடுத்துன்னு போறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ரசமே போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து தக்காளி ரசம். கொஞ்சம் அதிகமாவே போட்டு வச்சுக்கிறேங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நெஞ்சு கீழே சிந்தினாலும் சாப்பிடறதுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். கவினுக்கும் வந்து ரசம் தாங்க போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கிளைமேட்க்கு நல்லா சுட சுட வந்து மிளகு ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிளகும் தூக்கலாம், தக்காளி கொஞ்சம் அதிகமா போட்டு புளி கொஞ்சம் கம்மியா போட்டு செய்யுதுங்க இந்த ரசம். ரொம்பவே அருமையா இருக்கும். பூவரசியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் குழம்பு தாங்க கேட்டா. இப்போ வந்து ரசம் சாப்பிட்டு ரசம் வெண்டைக்காய் குழம்பு கூட அருமையா இருக்கிறதுனால இப்போ ரசமே வந்து கொண்டு போறோம்னு சொல்லிட்டா. குக்கீஸோட பாக்ஸும் வந்து ரசம் தாங்க. அவ்வளவுதான்ப்பா. ரசம் வந்து எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து சாதமும் போட்டு வச்சிடுறேன். சூப்பரான சாதம். இதுக்கே வந்து ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அரிசி வந்து கொஞ்சம் குழைவா இருந்தாதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் தனியா சாப்பாடு வாழைக்காய் பொரியல் வச்சுக்கிறேங்க. எல்லாருமே வீட்டுல குட்டீஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் நல்லாவே சாப்பிடுவாங்க. நம்மளே பாத்தீங்கன்னா இதுங்க வாழைக்காய் வந்து எந்த ஒரு மருந்தும் அடிக்காம இயற்கை முறையிலே வந்து வாழைக்காய் வந்து வளர்த்துருக்கோம். இப்போ நிக்கிலீஸோட பாக்ஸும் வந்து சாதம் போட்டு வச்சுட்டேன். நிக்கிலீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரசம் தாங்க கேட்டான். ரசம் நல்லாவே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவான். அடுத்ததா வாழைக்காய் பொரியலும் வச்சுக்கிறேன். அடுத்து பூவரசோட பாக்ஸ் தாங்க லாஸ்டா வருது. அவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வச்சுடுறேன். அவ்வளவுதான். இது வந்து பொரியலும் வந்து போட்டுக்கிறேன். இன்னைக்கு பாருங்க சூப்பரான சமையல் வந்து சமைச்சு குட்டீஸ்க்கும் வந்து பேக் பண்ணிட்டேன். நாங்க எங்களுக்கும் பாத்தீங்கன்னா இதுதாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கல்ல ஆட்டின்னு இருக்கிறாங்க. சட்னி வந்து வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டா எப்பயும் போல சட்னி செய்வோம்ல, அது பாத்தீங்கன்னா அம்மா கீழே செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பரா வந்து சாதம் வாழைக்காய் பொரியல் ரசம் வந்து குட்டீஸோட லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிட்டாங்க. வெண்டைக்காய் குழம்பும் இருக்கு. இதெல்லாம் வந்து சூப்பரா இன்னைக்கு சாப்பிட்டு முடிக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் சை சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க. அது பாய்.